ஆசீர்வாதமான நாள். நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போவது சங்கீதம் 88ஆம் அதிகாரம். சங்கீதம் 88ஆம் அதிகாரத்திலே துக்கங்களிலே தேவனை கூப்பிடுதலை குறித்து கூறப்படுகிறது. அதாவது எழுதின சங்கீதக்காரன் பிரச்சனைகளோடு இருக்கும் பொழுது தேவனை கூப்பிடுகிறார். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, ஏன் எனது ஆத்துமாவை தள்ளிவிட்டீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர் என்று. சில நேரம் பிரச்சனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது நாங்களும் தேவனிடம் பல கேள்விகளை கேட்கிறோம். ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர்? நீர் ஏன் என்னை விட்டு விலகினீர் என்று. ஒரு மனுஷன் ஒரு தரிசனத்தை காண்கிறார். ஒரு மணல் வெளியிலே நடக்கும் ஒரு 2 பாதாடிகளை, ஒரு இடத்துல 2 பாதாடிகள், இன்னொரு இடத்துல தனி பாதாடி. அவன் கேட்கிறான், இது என்னது 2 பாதாடி? அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் இல்லாத நேரத்தில் நான் உன்னோடு நடந்தேன். அப்பொழுது இந்த தனி பாதாடி என்னது என்று அவன் கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அது உனக்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது. அப்பொழுது அந்த மனுஷன் சொல்கிறார், ஆண்டவரே, நீரும் மனுஷர்களைப் போல பிரச்சனை வரும்பொழுது என்னை விட்டு போய்விட்டீர் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அது என்னுடைய பாதாடி. நான் உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது உன்னை தூக்கி சுமந்து சென்றேன் என்று. மறந்து விடாதீர்கள். எங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது தேவன் எங்களை தூக்கி சுமந்து செல்கிறார். எங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.